ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையில் பெற்றெடுத்தார். எப்படி தெரியுமா? ரத்தமும் சதையுமாய். இன்றைக்கும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும் அந்த வேதனை எவ்வளவு. அந்த சதையும் ரத்தமும் வெளியேறும் பொழுது ஏற்படுகின்ற வேதனைக்கு அதிகமான வேதனையை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்தார். பிதாவானவர் நம்மை தத்தெடுத்தார். இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அண்ணன் தெளிவான ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொன்னாரு. யாக்கோபு முதிர் வயதா இருக்கும் பொழுது அவருக்கு அநேக குமாரர்கள் உண்டு இல்லையா? அதுல ஒரு குமாரன் யோசேப்பு. யோசேப்புக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். யாரு? மனாசே, எப்பிராயிம். மனாசேயும் எப்பிராயும் எங்க பிறந்தாங்கன்னா எகிப்துல யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள். எகிப்து அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம்? பாவ வாழ்க்கையை தான் எகிப்து என்று நம்ம சொல்லி எப்பவுமே ரெஃபர் பண்ணுவோம். அப்போ பாவ உலகத்துல பிறந்த அந்த 2 பேரை தாத்தாவாக்கிய யாக்கோபு என்ன பண்றாரு தெரியுமா? தத்தெடுப்பது அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படின்னா, கைகள் மேல, தலை மேல கைகளை வைத்து தத்தெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு சொல்றாரு, இவங்க 2 பேரும் உனக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கலாம் யோசேப்பு, ஆனா இன்றைக்கு அவர்கள் மேல் என் கைகளை நான் லே பண்ணி, எப்படி கிராஸா வைப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும் இல்ல? வலது கையும் இடது கையும் மாற்றி வைப்பார். பெரிய பையனை யூசுவலா பெரிய பையனுக்கு தான் வலது கை, சின்ன பையனுக்கு இடது கை. ஆனா இந்த நேரத்துல யாக்கோபு கிராஸா வச்சு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் தலைமேல் கை வைத்ததுக்கு என்ன அர்த்தம்னா, என் மகனின் மகன்களை நான் தத்தெடுக்கிறேன். ஆமென். மகனின் மகன்களை என் மகனாக தத்தெடுக்கிறேன். அதனாலதான் கோத்திரங்களின் வரிசையில பாத்தீங்கன்னா யோசேப்பு இடம் பெற மாட்டார். யோசேப்பு இடம் பெற மாட்டாரு, லேவியும் இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கு பதிலா யார் ரீப்ளேஸ் பண்ணது தெரியுமா? இந்த மனாசேயும் எப்பிராயிமும். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளை பெற்றெடுத்தார். பிதாவானவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கும் நாம் யாருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்? பிதாவுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசு சுவாமி நம்மளை சிலுவையில் பெற்றெடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஏசப்பாவை கூட அப்பான்னு கூப்பிடுறோம். நிறைய பேர் அதுல வேற நோண்டி வர கேட்பாங்க, பிதாவையும் அப்பான்னு சொல்றீங்க, ஏசப்பாவையும் எப்படி நீங்க அப்பான்னு சொல்லலாம்னா இதனாலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மளால அப்பான்னு கூப்பிட முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளை சிலுவையில ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்த தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமையின் பிள்ளையாய் இருந்த நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக தான் சிலுவைக்கு அவர் இறங்கினார். ஆமென். இந்த பெற்றெடுக்கிறது பத்தி பேசும் பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்க ஆம்பூர்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ எங்க ஐயா அந்த குழந்தையனுடைய அப்பா அம்மாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க 2 பேரும் யாரு? ஒரு குழந்தையனுடைய அப்பா அம்மானா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெற்றோர். என்ன சொல்லுவோம்? பெற்றோர். நீங்க பெற்றோரா இருக்கிறீர்கள். நீங்க ஏன் பெற்றோரா இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரிடத்துல இந்த குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டதுனாலதான் நீங்க பெற்றோரா இருக்கிறீங்க. கரெக்டா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேனே. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் தேவனுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு அத்தாட்சி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க ஆதாமுடைய அப்பா தேவன் என்று? நம்ப மாட்டீங்கல்ல? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? லூக்கா 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல யாராவது வச்சிருக்கீங்களா? Has anybody got it in English? 3:38.
Adam, which was the son of ஆதாம் யாருடைய மகன்? கர்த்தரின் மகன். ஆதாமுக்கு இப்ப பிள்ளைகள் பிறக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான். 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை, சொல்லுங்க, கர்ப்பவதியாகி காயினை பெற்று, என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். சத்தமா வாசிக்கலாமா எல்லாரும்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அவளுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? ஒருவேளை ஒரு கணவனும் மனைவியுமா இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க பிள்ளைங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. அவங்க மேல இருக்கிற எவ்வளோ கோபமா இருந்தாலும், அவங்க மேல எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன தெரியுமா? நான் உனக்கு அந்த பிள்ளையை கொடுத்ததுனால தான், என்னிடத்திலிருந்து நீ அவனையோ அவளையோ இல்ல 2 பேரையோ பெற்று கொண்டதுனால தான் இன்றைக்கு நீ அவர்களை பெற்றெடுக்க உன்னால முடிஞ்சது. நீயும் பெற்றோராய் மாறி இருக்கிற. ஹல்லேலூயா. இந்த பெற்றெடுப்பது, பெற்றேன், இந்த திருப்பி இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சிலுவையில பெற்றெடுப்பதற்கு நிறைய விஷயங்களை பிதாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டார். இப்ப பிதா தான் கொடுக்கிறவர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பிள்ளையா இருந்தாலும் யார் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கிறது. பொன்னும் வெள்ளியும் கர்த்தர் கொடுக்கிறது, ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறது, இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டது எல்லாம் நாம் பெற்றெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. குழப்பமா இருக்கோ? சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 4 விஷயங்களை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நான் கண்டுபிடித்தேன். இந்த 4 விஷயங்களையும் அவர் பெற்றுக்கொண்டதுனால தான் அவரால சிலுவையில நம்மளை பெற்றெடுக்க முடிஞ்சது. Jesus was so successful in his life. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை போலவே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஐயோ, கையை காணுமே, ஆசை இல்லையா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து போலவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரை போலவே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆசையா? அப்போ இந்த 4 விஷயங்களை நாம் பெற்றுக்கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எல்லாவற்றையும் நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனா அதை அறியாமல் இருக்கிறோம், உணராமல் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு அவைகளை ஞாபகப்படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா? நீ ஆண்டவருடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து போலவே நிறைவேற்றும்படியாக தான். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ரெட் லெட்டர் பைபிள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு சில இயேசு சுவாமி பேசின வார்த்தைகளை ரெட்ல போட்டிருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட அப்படி ஒரு பைபிள் இருக்கு? வெரி குட், சூப்பர். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தை தவிர எல்லாமே ரெட்ல இருக்கும். கடைசியா ஒரு வார்த்தை என்றார் அப்படின்னு முடியும். இல்ல, பார்த்திருக்கீங்களா? முதல் வசனம் மாத்திரம் பிளாக்ல இருக்கும், கடைசியில என்றார். அப்போ the whole சாப்டருமே யார் பேசின வார்த்தைகள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள். அவர் சொல்றாரு, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு, அதாவது தனக்கு, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும். ஹல்லேலூயா. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட முதல் விஷயம், அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனம். ஹல்லேலூயா. அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. பாவிகள் எங்க இருந்தாங்க?
உலகத்துல இருந்தாங்க, கரெக்டா? ஆனா ஏன் ஆண்டவர் கலீல் பெத்லகேம்ல வந்து பிறந்தார்? பாவிகள் பெத்லகேம்ல மட்டும்தான் இருந்தாங்களா? கலிலேயால மட்டும்தான் இருந்தாங்களா? சமாரியால மாத்திரம்தான் இருந்தாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படும்படியாக. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது ஒரு கூட்ட ஜனம். எங்க தெரியுமா? கலிலேயா, சமாரியா, யூதேயால ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். உண்மையா? உண்மை இல்லையா? அவருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை தான் முதல்ல நீங்க பெற்றிருக்கிறீங்க. யாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்ணு திறந்த நிமிஷம் முதல் நான் யோசிச்சு பார்த்தேன். கண்ணு திறந்த நிமிஷம்னா நம்மளுக்கு யார் இருந்திருப்பா? டாக்டர். நம்மளுக்கு பிரசவம் செஞ்ச டாக்டர். பாதி நேரம் பிரசவ டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. எங்க மாமியார்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. டாக்டர் வரத்துக்கு முன்னாடியே பிரசவம் பார்க்கறது யாரு? நர்சஸ் தான் பார்ப்பாங்க, மிட்வைஃப்ஸ் பார்ப்பாங்க. அவர்கள் உதவி, அந்த மனுஷனுடைய உதவியிலிருந்து ஆரம்பித்து, நீங்க போய் குழியில இறங்குவீங்கல்ல, கடைசியா உங்களை இறக்குவாங்க பார்த்தீங்களா? 4 பேரு கயிறு கட்டி ஒரே சத்தமா இருக்கும், ஒருத்தனுக்கு ஒருத்தர் கத்திப்பாங்க, இந்த பக்கம் புடி அந்த பக்கம் புடி. கடைசியா வந்து பார்த்துக்கோங்க, ஐயர் சொல்வாரா? பெட்டியை மூடும் பொழுது ஆணி வச்சு ஒரு 2 பேர் அடிக்கிறாங்களா? கடைசியா எல்லாம் மண்ணும் தூக்கி போட்டு மூடுறாங்கல்ல, அந்த மனுஷன் வரையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜனக்கூட்டம். These are the people that God has given you. நாம் பெற்று கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் இவர்கள் தான். ஹல்லேலூயா. மோசேனுடைய ஜனக்கூட்டத்தை நினைச்சு பார்த்தேன். இன்றைக்கு ஒருவேளை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய திட்டம் எது? இஸ்ரவேலரை அவர் மீட்கும்படியாக. சோ அவருடைய பர்பஸ் என்ன? அவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? தேவ சித்தம் என்ன? மோசே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மோசேன் மேல் வைத்திருந்த தேவ திட்டம். ஆனா அதற்கு உதவியாக சிப்போராள் மருத்துவச்சிலிருந்து ஆரம்பிச்சு யோசுவா வரையில கர்த்தர் மோசேக்கென்று ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வைத்திருந்தார்கள். இந்த ஜனக்கூட்டம் உங்களுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா. ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்க 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்க இருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்ல, இங்க வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்க பாக்குறோம். அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பாக்குறோம். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நாங்க இங்க இருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து நான் வரேன். இங்க வந்து ஆரியை கத்துனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்க இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்க இங்க வந்து கத்துக்கின்னு இங்க வந்து நாங்க வேலை செய்யறேன். ஜூட்டும் கத்துக்கின்னு ஜூட்டும் தைக்கிறோம்.